ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அலைவலகத்தின் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது வந்து பிகினராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுவும் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு. பட் என்னால் வந்து சிஸ்டம் வந்து என்கிட்ட அவைலபிள் இல்லை, என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர்லாம் நான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபோன் மட்டும் வச்சு எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணலாம், அதுவும் ஒரு லாங்குவேஜ் இல்லை பல லாங்குவேஜஸ் வந்து எப்படி நம்ம ஃபோனில் வச்சே பண்ணலாம் அப்படின்றது பற்றி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இல்லை இப்போ தான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு உள்ளே வரவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டே சொல்கிறேன்னா, இது 100% கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதனால தான் நான் அடித்து சொல்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஸ்டம் இல்லாதவங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுன்னு நினைக்கிறாங்க, ஃபோனை வச்சு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணுறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைமே நான் வந்து வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லாஸ்ட் வீடியோ வந்து நிறைய சொல்லியிருக்கேன், சேனலில் என்னென்ன நடக்குது, என்ன மாதிரி விஷயம்லாம் இதுவாக இருக்குது. பட் நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டு நம்ம வந்து அது என்னோடய பர்சனல் ப்ராப்ளம்னால நான் வந்து அதை போட முடியாமல் போய் அவருக்கு வந்து லேட்டாக போகிறது வந்து அவ்வளோ சரியான ஒரு விஷயம் கிடையாது. அப்படி நான் பண்ணவும் கூடாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் என்னதான் சில விஷயங்கள் தப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் கண்டிப்பாக அஷூரன்ஸ் நான் வந்து 100% அஷூரன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ விஷயத்துக்குள்ளே வருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஆப் தான் பார்க்க போகிறோம். அந்த சிங்கிள் ஆப் மூலமாக எப்படி நம்ம மல்டிபிள் லாங்குவேஜஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் ஏற்கனவே உங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்மக்ஸ். டெர்மக்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் ஓஎஸோட ஒரு எமுலேட்டர்னு சொல்லலாம். இப்போ இது எமுலேட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஸ்டமில் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணுற அதே ஒரு விஷயத்தை ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் எப்படி பண்ணலாம், ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் ஒரு எமுலேட்டர். ஸோ சிஸ்டமில் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேரை மொபைல் மூலமாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி கொடுக்குறது தான் எமுலேட்டர். ஸோ அந்த வகையில் இந்த டெர்மக்ஸ்ன்ற ஆப் வந்து லினக்ஸ் ஓஎஸோட ஒரு எமுலேட்டர். ஸோ லினக்ஸ் ஓஎஸ் கம்ப்யூட்டரில் லினக்ஸ் ஓஎஸ் வச்சு நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த டெர்மக்ஸ் மூலமாக நம்ம வந்து யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த டெர்மக்ஸ் பற்றியே நிறைய வீடியோஸ் வந்து தமிழ்லேயே நம்மளோட யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. டெர்மக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து ஹேக்கிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹேக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக வந்து இந்த டெர்மக்ஸ் இருக்கும். இதை பற்றி படிக்கணும்னாலே நம்ம நிறைய போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இதை பற்றியே இருக்குது. பட் நம்ம இதை ஒன்று வரதுனால நான் ஒரு வீடியோஸை வந்து வரப்போகிற வீடியோஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் பைத்தான்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து அதை இந்த டெர்மக்ஸ் ஆப் மூலமாக எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் பைத்தான்னு சொல்கிறேன்னா, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கோட் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நம்ம வந்து அவுட்புட் காமிச்சிட முடியும். அதே மாதிரி எரரும் வந்து அவ்வளோ பெருசாக வந்து நம்ம பண்ண போகிறது ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது. நான் இந்த விஷயத்தையும் முன்னாடியே சொல்லிடுறேன், நம்ம சிஸ்டமில் பண்ணுறதுக்கும் நம்ம இப்போ மொபைலில் பண்ண போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏன்னா இன்கேஸ் நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராமில் ரைட் பண்ண போகிற ப்ரோக்ராம்ஸில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா, சிஸ்டம்னா நம்மளால் ஈஸியாக வந்து அதை வந்து நம்ம கீபோர்டில் வச்சு நம்ம அழகாக வந்து எரரை வந்து கிளியர் பண்ண முடியும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ப்ரோக்ராம் ரைட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம தனியாக ப்ரோக்ராமை இது பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லிட்டில் பிட் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். பட் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக அது ஒரு குறையாக வந்து தெரியாது. பைத்தானில் நான் வந்து 2 ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரியே அந்த ப்ரோக்ராமில் இன்கேஸ் ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் எப்படி நமக்கு இது பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அது பார்த்துருங்க. வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் மற்ற லாங்குவேஜஸ் ப்ரோக்ராம்ஸையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சிம்பிளாக வந்து போட்டுருந்தேன். ஏன்னா பைத்தான் மட்டும் கிடையாது, இதில் வந்து நம்மளால் பைத்தான் பண்ண முடியும், ஷெல் ஸ்கிரிப்டிங் பண்ண முடியும், சி லாங்குவேஜ் வந்து போட்டு பார்க்க முடியும், ஈவன் ஜாவா, வேறு என்ன லாங்குவேஜஸ் இருக்குது பண்ண முடியும். நிறைய லாங்குவேஜஸ் வந்து நம்ம இந்த ஒரு ஆப் மூலமாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். நான் பைத்தான் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து கம்மிக்காக ஆகிறேன். ரொம்ப லேட் பண்ண தேவையில்ல, வாங்க வந்து அந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து டெர்மக்ஸ் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பைத்தான் ப்ரோக்ராம் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும்தான் இது. ஏன்னா நான் வந்து நம்ம டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம்னா அதுக்கு வந்து வீடியோஸ் லென்த் வந்து ரொம்ப போக ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் போர் அடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்பிளாக வந்து எவ்வளோ சீக்கிரமாக வீடியோ முடிக்குமோ அவ்வளோக்கு நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். பட் அதே டைமில் எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து நான் கரெக்டாக கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஆப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெர்மக்ஸ். இந்த டெர்மக்ஸ் ஆப்பில் தான் நான் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து போட்டு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர்ஸ் கீபோர்ட். இந்த ஹேக்கர்ஸ் கீபோர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நமக்கு எரர்லாம் வந்து நம்ம வந்து அதை கிளியர் பண்ணணும்னு நான் இது பண்ணும்போது இந்த கீபோர்டு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியான ஒரு மெமரி தான் இது. டென்மேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 MB இருக்கும். பட் நம்ம பேக்கேஜஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ண மெமரிஸ் அதிகமாகும். இந்த ஹேக்கர்ஸ் கீபோர்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.38 MB சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து டென்மேக்ஸ் உள்ள போயிடலாம். நீங்கள் டெர்மேக்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி சில டெக்ஸ்ட்லாம் இருக்கும். அதே மாதிரி இங்கே கீழே வந்து ஒரு டாலர் சிம்பிள் போட்டு பக்கத்தில் வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே பிகேஜி அப்டேட் பக்கத்தில் 2 ஆன் சிம்பிள் கொடுத்துட்டு பிகேஜி அப்கிரேட். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு லினக்ஸ் எமுலேட்டர்ன்றதுனால நம்ம வந்து கமாண்ட்ஸ் மூலமாக தான் எல்லாமே வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ போட்டாலே அதுக்கே வந்து நம்ம ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். 1 ஹவர் கூட பத்தாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம இதை பற்றி இந்த டெர்மேக்ஸ் பற்றி கற்றுக்கிறதுக்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம ப்ரோக்ராமிங் பற்றி கான்சன்ட்ரேட்டராக போடுறதுனால இதை பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கமாண்டுக்கு மொத்தம் நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். இப்போ அப்டேட் பிகேஜி அப்டேட் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த டெர்மேக்ஸ்குள்ளே வேறு ஏதாவது டூல்ஸோ வேறு ஏதாவது பேக்கேஜஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கும் கமாண்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் ஆகும். நடுவில் அந்த 2 ஆன் சிம்பிள் எதுக்குன்னா, அந்த அட் அ டைமில் 2 கமாண்டை ஒரே டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த ஆன் சிம்பிள் வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்த உடனே அப்கிரேட் அண்ட் அப்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிகேஜி இன்ஸ்டால் பைத்தான். இப்போ இந்த பிகேஜி இன்ஸ்டால் பைத்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிகேஜி இன்ஸ்டால்ன்றது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்டு, ஒரு பேக்கேஜை. என்ன பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா பைத்தான். ஸோ இந்த நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை ரைட் பண்ணி இப்போ சிஸ்டம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானில் வந்து கம்பைலர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இது எக்ஸிக்யூட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம டெர்மேக்ஸ்குள்ளே பைத்தான் ப்ரோக்ராமை ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த பைத்தான் கம்பைலர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா பைத்தான் கம்பைலர் வந்து இன்ஸ்டால் ஆக வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து போட்ட உடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் நம்ம அப்டேட் பண்ணும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இதே மாதிரி தான் சி லாங்குவேஜுக்கும் பேஷ் ஸ்கிரிப்ட்டுக்கும் C++ லாங்குவேஜுக்கும் ஈவன் ஜாவாக்கும் வேறு என்ன லாங்குவேஜ் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கும் தனித்தனி கம்பைலர்ஸ் இருக்குது. அது நம்ம வரப்போகிற வீடியோவில் ஒன்று நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் பைத்தான் கம்பைலர் வந்து என் டெர்மேக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எல்எஸ் கமாண்ட் கொடுக்குறேன். சாரி, ஆல்ரெடி வெயிட் பண்ணுறேன். சிடி எல்எஸ். இந்த சிடி கமாண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைரக்டரி. இப்போ நம்ம எப்படி நம்மளோட சிஸ்டமில் வந்து ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ, ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம சிஸ்டமில் வந்து எப்படி ஃபோல்டர்ஸாக பார்ப்போமோ இந்த டெர்மேக்ஸ்குள்ளே வந்து நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து டைரக்டரிஸ் அப்படின்ற ஒரு நேமில் தான் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து கொடுத்தவொன்னே இந்த மாதிரிலாம் வராது. ப்ளூ கலர்ஸ் நான் நிறைய இது பண்ணுறதுனால வராது. இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி இறக்கி வச்சிருக்கேன் டூல்ஸ். இதெல்லாம் இதை பற்றி நம்ம வந்து டீப்பாக வந்து நான் வேறு ஒரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. ஸோ நீங்கள் வந்து எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டியாக தான் இருக்கும். இப்போ வந்து mkdir டெமோ ப்ரோக்ராம் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இதை நான் என்னன்றதை வந்து நான் சொல்லிடுறேன். mkdirனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி சிஸ்டமில் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு டேரக்டரி, இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு டேரக்டரி வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். டெமோ ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு டேரக்டரி தான். இந்த டேரக்டரிக்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ mkdirன்ற கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு டேரக்டரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு புரியாத மாதிரி சொன்னோம்னா, ஒரு ஃபோல்டர் இந்த டெர்மேக்ஸ்ன்ற ஆப்புக்குள்ளே டெமோ ப்ரோக்ராம்ன்ற பேரில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். mkdir போட்டு பக்கத்தில் ஒரு நேம் டெமோ ப்ரோக்ராம்ன்ற ஒரு நேம் கொடுத்துரும். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்த உடனே திருப்பி எல்எஸ் கொடுக்குறேன். இப்போ நான் எல்எஸ் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அலைவல்.cன்னு ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அது கீழேயே டெமோ ப்ரோக்ராம் அப்படின்ற நம்ம க்ரியேட் பண்ண ஒரு டேரக்டரி வந்து இருக்குது. அது கீழே டெமோ ப்ரோக்ராம்ஸ்னு நான் ஒரு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த டெமோ ப்ரோக்ராம்ன்றது இப்போ வந்து நம்ம இந்த mkdir டெமோ ப்ரோக்ராமுக்கு கொடுத்த கமாண்ட் மூலமாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணது. அதுக்கப்புறம் எல்எஸ் லிஸ்ட் டேரக்டரி எல்எஸ் கமாண்ட் கொடுத்தா
நம்ம வந்து என்னென்ன என்னென்ன டூல்ஸு என்னென்ன டேரக்டரிஸாக இருக்குன்றதும் லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டாக இருக்கிறதுல நம்ம க்ரியேட் பண்ண டேரக்டரி டெமோ ப்ரோக்ராம் டேரக்டரி வந்து இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து சிடி சேஞ்ச் டேரக்டரி கமாண்ட் கொடுத்து டெமோ ப்ரோக்ராமும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த க்ரியேட் பண்ண அந்த ஒரு டேரக்டரிக்குள்ளே வந்து நம்ம போக போகிறோம். டெமோ ப்ரோக்ராம் கொடுத்துட்டேன்னா என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ எல்எஸ் கொடுத்தா ஒன்றுமே இருக்காது. ஆக்சுவலாக என்னென்னா ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து அந்த ஒரு டேரக்டரியை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ள நம்ம எதையுமே நம்ம வந்து பண்ணல. ஸோ ஒரு எம்டி ஃபோல்டர் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ அந்த டேரக்டரி வந்து இப்போ எம்டியாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் பைத்தானில் வந்து ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த கேட் கமாண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை நம்ம வந்து ரைட் பண்ணுறதுக்கும் தென் வந்து அதை நம்ம படிக்கிறதுக்கும் வந்து இந்த கேட் கமாண்ட் யூஸ் ஆகும். இதே வந்து வேறு டைப்லையும் நம்ம பண்ணலாம். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ கேட் கொடுத்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துட்டு என்ன ப்ரோக்ராம் என்ன பேர் கொடுக்கலாம், ஹலோ வேர்ல்டுனே கொடுப்போம். ஹலோ வேர்ல்டு. ஆக்சுவலாக இப்போ நான் ரைட் பண்ணுறது வந்து பைத்தான் ப்ரோக்ராம். நான் பைத்தான் ப்ரோக்ராம் தெரிஞ்சவங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டைம் இதுவாகுன்றதுக்காக நான் கொஞ்சம் அவசரமாக பண்ணிகிட்டு இருக்கேன். கேட் ஹலோ வேர்ல்ட் டாட் பிஒய் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். பிஒய்ன்றது என்னென்னா பைத்தான் அப்படின்ற நம்ம பண்ண போகிறது பைத்தான் ப்ரோக்ராம். அதுக்கான எக்ஸ்டென்ஷன் ஹலோ வேர்ல்டுற நேமில் பைத்தான் ப்ரோக்ராம் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ணலான்றதுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஹலோ வேர்ல்ட் டாட் பிஒய்ன்ற ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இப்போது பிரிண்ட்டு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ் பண்ணிவிட்டு ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்து டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு பேரன்தசிஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற இது இந்த சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்போ வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இதில் வந்து நம்ம வந்து இப்போ வெளில வரணும். இப்போ வந்து நம்ம ஃபைல் வந்து ரைட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு வெளில வரணும்னா கண்ட்ரோல். இப்போ இங்கே சிடிஆர்எல் ஆல்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல்ட்டுன்னு வந்து ஆல்ட்டு கீ, கண்ட்ரோல்ன்றது கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் கீ வந்து குறிக்கும். இந்த சிடிஆர் நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ளூ கலரில் மாறும். என்ன அர்த்தம்னா கண்ட்ரோலை வந்து நம்ம இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கோன்றது வந்து அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு எந்த காம்பினேஷன்ஸ் வேணால் கொடுக்கலாம். எப்படி நம்ம சிஸ்டமில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ கண்ட்ரோல் கொடுத்துட்டு நான் சி கொடுத்துட்டேன்னா அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இப்போ அலோவல் டாட் பிஒய்ன்ற ஃபைலுக்குள்ளே பிரிண்ட் அலோவல் நான் சேவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். ஸோ சிஸ்டம் மாதிரி நம்ம வந்து இது பண்ணுற தேவையில்லை. எல்எஸ் கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா சிடி டெமோ ப்ரோக்ராம்ன்ற ஒரு டேரக்டரிக்குள்ளே இப்போது ஹலோ வேர்ல்டு டாட் பிஒய் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கணுன்னா பைத்தான் ஹலோ வேர்ல்டு டாட் பிஒய் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தா பார்த்தீங்களா அவுட்புட் வந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெமோ ப்ரோக்ராம்ன்ற ஒரு டேரக்டரிக்குள்ளே ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ணி அதுக்கு வந்து இப்போ அவுட்புட் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். எப்படி பார்க்கணும்னா பைத்தான் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ண அந்த பைத்தான் ப்ரோக்ராமோட நேம் கொடுத்துட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா ஹலோ அப்படின்னு வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. ஸோ வாய்ஸ் இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹலோ ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பேன். இப்போ நான் வந்து ஆட் டு பைன்ட்டு ஏற்கனவே ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் நிறைய ரைட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு ஃபோல்டரை வந்து ஆட் டு பைன்ட்டு இன்னொரு ப்ரோக்ராம் வந்து இப்போ நான் உங்களுக்கு டெமோக்கு காமிக்கிறேன். அது ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணி இது பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். ஆல்ரெடி இந்த வீடியோஸோட டைம் வந்து ரொம்ப 10 மினிட்ஸ் மேலே வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஆல்ரெடி நான் ஒரு பண்ண ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வந்து நான் அவுட்புட் வந்து வச்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் அந்த ப்ரோக்ராம் என்னென்னு வந்து பார்த்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை வந்து எப்படின்னா 2 நம்பர் வந்து யூசர் கிட்ட வந்து இன்புட்டை வந்து நம்ம வாங்க போகிறோம். 2 நம்பரையுமே வந்து ஃப்ளோட்டில் தான் நம்ம வந்து பாயிண்ட்டை தான் வந்து வாங்க போகிறோம். 2.5 3.5 அப்படின்னா வந்து இன்புட் வந்து நம்ம வந்து வாங்கிக்க போகிறோம். வாங்கின இன்புட்டை 2 நம்பருக்கும் வாங்கின இன்புட்டை ஆட் பண்ணி சம்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து அவுட்புட்டில் அதோட வேல்யூ வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுற ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து இப்போ பைத்தான் ப்ரோக்ராம் நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு எப்படி அவுட்புட் பார்க்குறதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். பைத்தான் பக்கத்தில் அந்த நம்பர் அந்த ப்ரோக்ராமோட நேம் தென் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அடிஷன் ப்ரோக்ராம் நான் மேலே பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து அடிஷன் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பேன். அது வந்திருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் நம்1 வேல்யூ அப்படின்னு வந்து வந்திருக்கு. இப்போ நம்1 வேல்யூ வந்து நான் இப்போ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்1 வேல்யூ 3 கொடுக்குறேன். தென் நம்2 வேல்யூக்கு வந்து நம்2 வேல்யூ வந்து நான் ஒரு 7 கொடுக்குறேன்.
இப்போ நம் 1 வேல்யூ வந்து நான் 3, நம் 2 வேல்யூ இப்போ 7 கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தா 10.0 அப்படின்னு வந்து நமக்கு வந்து காமிக்கும். அது ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இன்புட் வந்து யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்கும்போது என்னென்னு வாங்கியிருக்கோம்னா ஃப்ளோட்டில் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். பட் நம்ம இன்புட் கொடுக்கும்போது வெறும் 3 தான் நான் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலுமே அது வந்து கம்பைலர் வந்து நம்ம கிட்டேருந்து இன்புட் வாங்கும்போது 3.0 தான் வந்து நம்ம அது வந்து எடுத்துக்கும். பட் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி நமக்கு அவுட்புட்டும் டிஸ்பிளே ஆகும்போது 10.0 காமிக்குது. இப்போ இதே ப்ரோக்ராம் நான் ரிட்டன் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம் 1 வேல்யூவில் வந்து நான் 3.5ன்னு கொடுக்குறேன். நம் 2 வேல்யூ வந்து என்ன கொடுக்கலாம், ஒரு 6.5ன்னு கொடுக்குறேன். ஸோ இதோட அவுட்புட் வந்து 10.0 அதே வந்து காமிக்குது. இப்போ இன்புட்டில் வந்து நம்ம 3.5 ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3.5 கொடுத்துருக்கோம், செகண்ட் நம்ம வந்து 6.5 கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நம்ம ப்ரோக்ராமில் வந்து இண்டிஜர்னு கொடுத்துருந்தா எரர் வந்திருக்கும். நம்ம 3.5 நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து எரர் வந்திருக்கும். 3.7 நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த இன்புட் கொடுத்தா கரெக்டாக 10 வந்து வந்திருக்கும். பட் அந்த அவுட்புட்டில் வந்து 10.0ன்றது வந்து வந்திருக்காது, வெறும் 10 மட்டும் வந்திருக்கும். ஏன்னா இண்டிஜரும் நம்ம வந்து இண்டிஜரில் அவுட்புட் வாங்கி அவுட்புட்டையும் வந்து இண்டிஜர்லேயே வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து ஃப்ளோட்டில் பண்ணதுனால 10.0 வந்து நம்ம வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் இது வந்து அடிஷனல் ப்ரோக்ராமுக்கு நம்ம ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் ரைட் பண்ணி நமக்கு வந்து இப்போ டிஸ்பிளே வந்து நான் பண்ணி காமிச்சிருக்கேன் அவுட்புட்டை. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் வந்து எரர் வரும். எரர் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை பற்றி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து சொல்கிறேன். ஏன்னா இதுவே டைம் ரொம்ப லென்த்தாக இதுவாகிருக்கு. ஸோ அதை பற்றி வீடியோஸும் வந்து நான் வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்கிறேன். நானோ டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து எரர்ஸ்லாம் நம்ம வந்து டீபக் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 அலோவல்டு ப்ரோக்ராமும் add2.py என்ற ப்ரோக்ராமும் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எப்படின்ட்டு. இது வந்து நான் பைத்தான் வச்சு நான் பண்ணி முதல்ல சொன்ன மாதிரி பைத்தான் வச்சு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வரப்போகிற காலங்களில் வந்து வேறு லாங்குவேஜஸில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். அது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பீங்க. தென் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து அடுத்த வீடியோவே உங்களுக்கு வந்து இன்கேஸ் சி லாங்குவேஜோ இல்லை உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஜாவாவோ இல்லை பேஷோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணணும், அதையும் வந்து மறக்காமல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் போட ரெடியாக இருக்கேன். ஏன்னா இது ஒரு சிங்கிள் வீடியோ கிடையாது, ஒரு சீரிஸ் மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த சீரிஸோட அடுத்த எபிசோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் அண்ட் பை ஃப்ரம் உங்கள் உலகத்தியன்.